நானும் ஒரு ஆசிரியரோட மகள், ஆசிரியர்கள் சம்பந்தமான வேலையில் இருப்பதனால உங்களை கேட்குறேன். போன வாரம் என்ன அலங்காரம் வியாழக்கிழமை? சூலம். நானும் வளரணும், நாமும் வளரணும்னா ஆன்மீகத்தில் எப்பயுமே அறிவையும் கொஞ்சம் தேடணும். சொல்லிவிடுங்களா? சொல்லுங்க. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். சூலம் பற்றி அன்னை அருளிய அருள்வாக்கு. மகனே, என்னிடம் பொருளையும் போகத்தையும் மட்டுமே பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றனர். ஒரு சிலரே என் அருளை பெற விரும்புகின்றனர். இந்த தத்துவத்தை விளக்கவே நான் சூலத்தை ஏந்தியுள்ளேன். சூலத்தை பார், அதன் 3 முனைகளில் 2 முனைகள் கீழ் நோக்கியே வளைந்துள்ளது. அதில் நடுவில் உள்ள ஒரு முனை மட்டுமே உயர்ந்த நிலையை அடைந்துள்ளது. அம்மாவின் அருளை பெற்றவர்கள் மட்டுமே, அந்த ஒரு சிலர் மட்டுமே உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். பெரும்பாலான மக்கள் அந்த 2 கீழ் நோக்கி வளைந்த முனையைப் போலவே பெரும்பாலான மக்கள் இருக்கின்றனர். நன்றி. கரெக்டான பதில். அது அவங்களா சொல்லல, சூலம் ஏந்திய ஆதிசக்தியே தான் ஏன் சூலம் ஏந்துகிறேன் என்பதற்கான விஷயமும் சொல்லி, ஏன் சித்ரா பௌர்ணமி தோறும் உங்களை சூலத்துக்கு யாகத்தில் உட்கார அமர வைக்கிறாள் என்பதற்கு ஒரு விஷயம். இங்க நிறைய பேர் ஆதிபராசக்தியை நோக்கி அவளுடைய கருணை வேண்டும், அவளுடைய முத்தி வேண்டும், அவளுடைய சித்தி வேண்டும் என்பதற்காகவே இந்த இயக்கத்தில் சேர்ந்து தொடர்ந்து செய்பவர்கள் யார்? உங்களுக்கு தான் இது அம்மா சொல்லியிருக்காங்க. மகளே, என்னிடம் எப்பொழுதுமே பொருளை கேட்கிறார்கள், அதில் வரும் போகத்தை பெரும்பாலான மக்கள் விரும்புகின்றார்கள். அருளை நாடுபவர் மிக சிலரே. இந்த சிலர்தான் உயர்ந்த நிலையை பெறுகின்றனர். இந்த உயர்ந்த நிலை பெறுறதுனா என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கும் இல்லையா, எல்லாம் நிறைவாக கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையும் சரி, பொது வாழ்க்கையும் சரி, அவங்க வேலை செய்கிற எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நிறைவு கிடைக்கும் போது அவர்களை பற்றி யார் என்ன சொல்லுவாங்கன்னா பெருமை சொல்வார்கள். அவருடைய இறப்பு கூட பல கண்ணீர்கள் வடிப்பார்கள். அதுதான் அம்மா சொல்றாங்க, உயர்ந்த நிலை. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்மை பற்றி சிலர் கண்ணீர் வடிக்க வேண்டும். ஆகா, அத்தனை நல்ல மனிதர் என்று நம்மளை போற்ற வேண்டும். இதனை விளக்கவே நான் சூலம் ஏந்தி உள்ளேன். அந்த சூலத்தை பார், கூர்மையான 3 முனைகள், அதில் 2 முனைகள் கீழ் நோக்கி வளைந்துள்ளன. நடுவிலே ஒன்று மட்டும்தான் மேல் நோக்கி உயர்ந்துள்ளது. அதுபோல யாரோ ஓரிருவர் மட்டும்தான் என்னை அடைய வேண்டும், என் அருளை பெற வேண்டும் என்று நித்தமும் நினைப்பவர்கள். அத்தகையவர்கள் வெகு சிலரே தான். ஆனால் அவர்களே உயர்ந்த நிலையை பெறுவார்கள். பெரும்பாலோர் அந்த 2 முனைகளை போன்று அவர்கள் மனம் உயரவில்லை, கீழ் நோக்கி சென்றுவிடும். கீழ் நோக்கி செல்லாமல் இந்த மாதிரி ஒரு குரு பூஜையிலையோ ஆன்மீகத்தை விழாக்களையோ செய்யும் போது கண்டிப்பாக அம்மா சொன்ன பக்தி செலுத்த வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், தியானம் இருக்க வேண்டும். தியானம் இல்லாமல் எந்த ஒரு ஞானத்தையும் நாம் பெற முடியாது. ஒரு அம்மா வந்து சக்தி ஒளியிலே 1998 இதை சொல்லியிருக்காங்க. சொல்ல எத்தனையா பிரிஞ்சிருக்கு? 3. அது என்ன சொல்லுதுன்னா, 1 இறப்பு, பிறப்பு, இறப்பு, மன்னிப்பு. சும்மா வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம துன்புறுத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே போகக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும்? மன்னிச்சு போன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை உயரத்துக்கு போகிறது தான் நம்ம மேன்மையானவர்களாக அடைய முடியும். பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்கும். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் மன்னிப்பும் இருக்க வேண்டும் என்பதை அம்மா உணர்த்துவதே இந்த சூலம். ஏன்னா ஆன்மீகத்தை தேடும் போதே நம்ம விஷயம் இருக்கணும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அலங்காரத்தின் அர்த்தம் சொன்னாங்க. இந்த வாரம் ஹோம்ஒர்க்லாம் தயாராக இருக்கீங்களா? இந்த ஹோம்ஒர்க் பேர், சப்ஜெக்ட் பேர் ஆன்மீகம். இதில் கடல் கடக்கணுமா, கடலை நீந்தணுமா, கரையை கடக்கணுமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள். ஸோ இன்னைக்கு என்ன அலங்காரம்? இரட்டை நாகம். ஒத்த நாகம் இல்லாமல் ரெட்டை நாகம் வைக்கிறாங்க. அதுதான் ஹோம்ஒர்க்கே. அப்புறம் நீங்கள் உங்கள் கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய ஆலமரம் இருக்கோ அரச மரத்துக்குள்ளேயோ 2 நாகம் பின்னி இருக்கிறத சில பேர் அது வேண்டுதலா அந்த சிலை வச்சுட்டு போவாங்க. ஏன் உங்களுடைய முன்னோர்கள் அந்த மாதிரி பிணைந்த 2 நாகத்தை அரச மரத்திலேயோ ஆலமரத்துக்கு அடியிலே வைத்து வழிபட்டார்கள் என்று தெரிய வேண்டும். அதே நாகம் சியம்பு மேல ஒத்த நாகமா இருக்கு. நம்ம நாகபீடத்துல எத்தனை தலை இருக்கு, எத்தனை தலை என்ற அளவுக்கு பொருள் தெரியணும். இந்த அப்பா அம்மாவுக்கு தான் பிறக்கணும், இந்த வீட்டில் தான் பிறக்கணும்னு முடிவு பண்றது நம்ம இல்லை. ஆனா நம்ம இறப்பு எப்படி இருக்கணும்னு நம்ம முடிவு பண்ணி அழகான வாழ்க்கை வாழலான்றது தான் பெரிய மனிதனா இருக்கிற உங்களுக்கு நிறைய கிடைச்ச வரம். பிறப்பை எப்படி இருந்தாலும் இறப்பை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நீங்கள் மாற்ற முடியும். அப்படிப்பட்ட பிறப்புல சில பேரை நம்ம கஷ்டப்படுத்துறோம். அது குறிப்பா இந்த சொல்ல விரும்பல. ஆனா என்ன சொல்றோம், பெண்களுக்கு குறிப்பா என்ன சொல்லுவோம், உன்னை நாதி இல்லை, உன்னை கேட்கற, நாங்கள் உன்னை அடிச்சனா துன்புறுத்தினா கேட்க ஆள் இல்லை. ஏன்னா உங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்படி ஒரு பெற்றோர் தாய் தந்தை இறந்ததற்கு ஒரு வயது காரணம் இருக்கலாம், நோய் காரணமா இருக்கலாம், அந்த குழந்தைங்களே ஒரு ஆசிரமத்தில் விடுவதற்காக ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா அம்மா சொல்றாங்க, அவங்க உயிரோடு தானே இருக்காங்க, அவங்க எப்படி அனாதையாக இருக்க முடியும்? என்னுடைய செவ்வாடை பக்தர்கள் தொண்டாளர் இருக்கும்போது யாரும் அனாதை இல்லைன்னு உங்களை பெருமைப்படுத்துறாங்க. அதுக்கு நீங்க பெருமை அடையணும். ஏன்னா செவ்வாடை குழந்தைங்களை என்ன பண்ணலாம், ஒரு தாயா பாட்டியா சகோதரியா சகோதரா இருந்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க எப்பெல்லாம் ஒரு தீபாவளி பொங்கல் செய்யறீங்களோ, விழாக்கள் நம்ம கோவிலில் எடுக்கிறோமோ, அவங்களுக்கு தேவையான பொருள் கொடுப்பதுடன் அவர்கள் இருக்கும் இடத்தை சென்று அன்பு செலுத்த வேண்டும். அந்த குழந்தைகளை பார்த்து உனக்கு என்ன தேவை, நீ படிக்கிறியா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு நீங்க ஒரு சில நிமிஷம் செய்யும்போது தான் வேணும். குறிப்பா நான் அதை தான் சொல்லுவேன், அன்னையத்தில் வர குழந்தைங்களுக்கு பொருளை விட அந்த குழந்தைங்களை நீங்க தொட்டு பார்த்து ஒரு தாயின் அரவணைப்போடு நீங்க பேசும் சில மணி நேரம் அவங்களுக்கு அது நினைவு. அப்படிப்பட்டவங்களை அம்மா என்ன செய்ய சொல்றாங்கன்னா, இந்த தைப்பூசத்துல என்ன பண்ணலாம், சின்ன சின்ன மனிதர்களை நீங்கள் மகிழ்ச்சி பெற செய்யலாம் என்பதற்கு அம்மா இன்றைய அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி பங்காரு அடிகளே போகும். ஓம் சக்தி பராசக்தி அன்னையின் அருள்வாக்கு. ஏழைகட்கு இருபடி போட்டு அழைத்து வா, அனாதை குழந்தைகளையும் அணைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 10 பேருக்கு மாலை போட்டு அழைத்து வரும்படி சொல்கிறேன். அவர்களுடன் இருந்து செய்தால் பெருமை. பெருமை பணத்தால் இல்லை, அன்பாலும் தொண்டாலும் வருகிற பெருமையே பெருமை. அவற்றுக்குள் தான் பலனுண்டு. மாலை போட்டு நம்ம செலுத்துறதுக்கு பணங்காசை பற்றி கவலைப்படாம அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அன்பாக அழைத்து வருவதும், அதுக்கான எந்த மாலைக்கு என்ன நம்மளுக்கு பலன் நினைக்கிறோம் சொல்லுங்க. மாலை போடுறதுனால என்ன பலன்? அதுவும் மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் அருள் நிறைய கிடைக்கும். வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாம அம்மாவை தான் நினைச்சு அழுதேன். 4 வருஷமா அந்த அம்மா எனக்கு நல்லா பேசிடுவாங்க. அதுல அந்த அம்மா என்ன மன பெருமானம் நினைச்சு அந்த அம்மா முழுமையா நான் அந்த அம்மா என் மனசுல வந்துட்டாங்க. ஒருத்தோட 10வது வருஷம் 9 வருஷமா அந்த அம்மா கையில் என்ன கோரிக்கை வச்சுனோம், என் மனசார அந்த அம்மா கையில் எல்லாமே எனக்கு நிறைவேறிடுது. 9 வருஷமும் நான் மாலை விட்டு வரும்போது அம்மாவை முழுமையா நம்புறேன். என்னால் சில காரியங்கள் செய்ய முடியல, என்னோட சூழ்நிலை அப்படி, என்னோட வசதி அப்படி. ஆனால் அந்த பெருந்தகை ஆதிபராசக்தி என்னுடைய கோரிக்கையெல்லாம் ஏற்று உலகத்திலே முக்கியமான ஒரு விஷயம், அம்மா நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்னுடைய இருமுடியை ஏந்தி வந்ததை, என் அன்பை என் பக்தியை ஏற்றுக்கிட்டு என்னுடைய கோரிக்கையை அம்மா நிறைவேற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். அம்மா நமக்கு தந்திருக்கிற இந்த சக்தி மணி மாலை சத்தியமான மாலை. 5 நாட்கள் அம்மா அதை சக்தி மாலையை போட்டு விரதம் இருந்து அம்மாவுக்கு நம்ம கையினால் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தரக்கூடிய புண்ணிய வாய்ந்த மாலை அது. ஒவ்வொரு சக்திகளும் எத்தனை பேர் அணிகிறாங்களோ அத்தனை பேருடைய
கஷ்டங்களையும் நீக்கும். அது சக்தி வாய்ந்த மாலை. அப்புறம் நம்மளுடைய ஊழ்வினை கர்மவினை இதையெல்லாம் கரைக்கும். தொடர்ந்து வந்து 9 மாலை அணிந்தா 10வது தடவை நமக்கு குருஸ்தானங்கிற ஒரு பெரிய ஆன்மீகத்தில் ஒரு உயர்வை வந்து இந்த மாலை நமக்கு தரும். அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்த மாலை, சத்தியமான மாலை. ஒரு விஷயத்தை நீங்க பெருமையா நினைக்கலன்னா அதை நீங்க வந்து சந்தோஷப்படவே முடியாது. பாருங்க, ஒரு சிலர் சொல்றாங்க, நான் மாலை போடுறதுனால எனக்கு பலனும் கிடைச்சிருக்கு, எனக்கு ஆன்மீக ஞானமும் கிடைச்சிருக்கு, அது சத்தியம், அது உண்மையான இருமுடி அப்படின்னு என்ற உண்மையா இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு தெளிவு கிடைக்குது. ஆன்மீகத்தை பற்றி உணர்ந்து வந்தீங்கன்னா தெய்வம் எப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லாமா? இதை மாதிரி ஒரு விழாவில் ஆன்மீகத்தை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தார். ஆன்மீகனா என்ன, குருனா யாரு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், குரு என்பவர் வழிபோக்கனெல்லாம் கூட்டிகிட்டு போகிற கிடையாது. 2 வீலரில் போயிருக்கீங்கல்ல, காரில் போயிருக்கீங்கல்ல, போகும்போது வழியில் போகிறவனை சும்மா போகிறவனை பிடிச்சி ஏற்றிட்டு போவீங்களா? போலீஸ் உங்களை ஒன்றுலன்னு பண்ணிடுவாங்க, கடத்தல்காரன்னு சொல்லிட்டு. நம்ம ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், நம்ம ஏற்றிட்டு போக முடியுமா? யாராவது தெரிஞ்சே குடிக்கிறவனை திருத்து, என் புருஷனை எனக்காக திருத்துன்னா அவன் வழிபோக்கன், நீங்கள் போடுற பஸ்லையும் ட்ரெயின்லையும் வரமாட்டான்றான். வழிபோக்கனையும் வா வா அம்மா கும்பிடுன்னு சொல்ல முடியாது. வண்டியில் நீங்கள் கார்லேயோ 2 வீலரில் போகும்போது கை காட்டி ஒருத்தர் கேட்பாருல்ல, நான் அங்கே போனேங்க, நீங்கள் அந்த சைடு போனால் என்னை ஏற்றி விடுறீங்களா அப்படின்னு. அப்படி ஏற்றி கொண்டு போகிறவர் தான் இவர் வழிகாட்டியான பங்காரம்மா. ஏன்னா எனக்கு நோக்கு இருக்கு, நான் ஒரு இடத்த போய் சேரணும். கூட செய்கிற பயணியாளியை கேட்குறோம், ஏங்க இந்த சக்தி மாலை போட்டால் நல்லதாங்க, நானும் போடலாமான்னு கேட்டு நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அந்த வழியில் உங்களை கேட்டாங்க இல்லையா டைரக்ஷன், அவங்களுக்கும் நல்லது. இப்படி பேசிகிட்டே இருந்தார் இல்லையா. எல்லா கூட்டமும் எங்கே இருந்ததுன்னா ஊர் கூட்டம் ஃபுல்லாக அது மாதிரி பேச்சு கேட்கறது இருந்தப்ப பஸ்ஸுலேருந்து ஒருத்தன் திருடம் வந்தான். அவங்க உழைக்கவே மாட்டாங்க, யார் ஏமாறுவாங்க அவங்கள திருடி சாப்பிட்லான்னே இருப்பான். அதை மாதிரி அந்த ஊரில் இருக்க வந்துட்டு இருந்தப்ப அவனுக்கு ஒரே சந்தோஷம், தெருவில் காலியாக இருக்கு, யாரும் நம்ம திருடும் போது பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீடு திறந்து பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை, அரிசி கூட இல்லை. ஏன்னா அந்த சக்தி அந்த அரிசி கூட அன்னதானத்தை கொடுத்துடுச்சா என்னன்னு தெரியல. வந்து பார்த்து கடுப்பாயிட்டு அங்கேருந்து அவன் பேசுகிற இடத்துக்கு வராங்க. அந்த பேச்சு இருக்கிறப்ப செல்ஃபோன் திருடலாம், காதில் கம்பளம் அறக்கலான்னு ஒரு கூட்டத்தை வழி பார்க்கும்போது அந்த பேச்சாளர் சொல்கிறாரு, அன்னை ஆதிபராசக்தி இருக்காங்கல்ல, அவங்க நல்ல வைர நகை போட்டுட்டு இருக்காங்க, தங்க கிரீடம் வச்சுட்டு இருக்காங்க, சூளம் இப்படி இருக்காங்க, எல்லாம் பார்க்குறான். ஆஹா, இந்த ஆதிபராசக்தியை கூட்டிகிட்டு போய் நம்ம கேட்டால் இருக்கிறதெல்லாம் கைட்டு கொடுத்துரும் போது அப்படின்னு நினச்சிட்டு இரு பேச்சு முடிஞ்ச உடனே அந்த பேச்சாளர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஏங்க உங்கள் ஆதிபராசக்தி நான் கூப்பிட்ட இடத்துக்கு வருவாங்களா? வருவாங்க, நீ எப்படி வேணா நம்பிக்கையோடு கூப்பிட்டா வருவாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஒரு சிறிய செடிகள் இருந்த இடத்துல உக்காந்துட்டு இருக்கான். ஆதிபராசக்தி வருவாங்க, இப்போ நம்ம வரப்போகிறாங்க, நான் உட்காந்து இருக்கிறது தெரிஞ்சு வரப்போகிறாங்க, அவங்க கடவுள் நான் செய்கிறதெல்லாம் கேட்ட உடனே நகையெல்லாம் கைட்டி கொடுத்துருவாங்கன்ட்டு உட்காந்துட்டு இருக்கான். 2 மணி நேரமாக உட்காந்துருக்கான், வருவாங்க 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 அப்படின்ட்டு. அப்போ நிஜமாவே அம்மா வந்தது, நல்ல ஞாபகம் வச்சுங்க, வந்தது ஆதிபராசக்தி. பங்காரம்மாவாக இருந்தால் ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன்னா வெள்ளை சட்டை சகப்பு வேஷ்டி போட்டுக்கிட்டு சிம்பிளாக வாழ்கிறாங்க. அவன் ஆதிபராசக்தி நினச்சி வந்தவுடனே, தாயே பராசக்தி, அவன் தான் நடிப்பானே நல்லா, உங்கள் கம்பளை கட்டுறதுக்கும் உங்கள் சொத்தை எழுதிட்டு உங்களை மிரட்டி வாழ்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்சவன் தான் திருடனாக இருக்க முடியும். உங்களோட திறமைசாலியாக இருந்தால் தான் திருட முடியும். நீங்கள்லாம் பாவம். அதனால் இனிமேல் எந்த ஒரு திருடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம தப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தைரியமாக இருக்கணும். கேட்ட மாதிரி ஆதிபராசக்தி எல்லா நகையும் கொடுத்துட்டு அமைதியாக போயிடுச்சு. ஏன்னா எதை கேட்டாலும் கொடுத்துரும் இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பேச்சாளர் வந்து அந்த தெரு பக்கமாக போது இவன் மூட்டை நிறைய நகையை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அந்த பேச்சாளர் பார்த்து கேட்குறான், எங்கேயா அவ்வளோ மூட்டை வச்சு? உங்கள் ஆதிபராசக்தி தான் கொடுத்தது சாமி, எங்கே காட்டுன்னா அவ்வளோ நகை. அவனுக்கு செம கோபம், அம்மாவை பற்றி இப்படி பேசிக்கிட்டே இருக்கேன், எப்பயுமே எனக்கு ஒரு வைரக்கல்ல கேட்டால் கொடுக்கல, ஒரு தங்கத்தில் தாலி கேட்டால் கொடுக்கல,
திருடன் கேட்டவொடனே கொடுத்துடுச்சுன்னு கோவத்தில் அவன் வந்து இந்தா சாமி இந்த ஐடியா கொடுத்தது நீன்ட்டு 2 நகையை கொடுத்துட்டு போயிடுறான். அப்புறம் அவனுக்கு வந்து கோவம். அம்மா படத்துக்கு முன்னாடி கேட்குறான், ஏம்மா 25 வருஷம் 30 வருஷமாக உன் பேரை சொல்லியே நான் இருக்கிறேன், என் கண்ணில் ஒரு நகையை காட்ட மாட்டுற, யாரோ திருடன் வந்தால் அவனுக்கு போய் கொடுக்குறேன்னா அம்மா சொல்லுச்சு, மகனே நான் வருவேன் என்று அவன் நம்பினான், நான் தருவேன் என்று அவன் நம்பினால் அதனால் நான் தந்தேன். அதே மாதிரி குரு வருவாரா அருள் தருவாரா என்றால் அன்னையும் ஆதிபராசக்தியும் ஒன்றே. பங்காரம்மா வருவார், அருள் தருவார். உங்களை எப்பொழுதுமே தாய் தன் குஞ்சுகளை வைத்துக் கொண்டிருப்பது உங்களை பேணி காப்பார். ஓம் சக்தி. நன்றிமா. ஓம் சக்தி. வாரம் கேட்க போற கேள்விக்கு 2 தலை பாம்பரோட ரகசியத்தை சொல்லணும். அமைதியாக நாணத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழும் என்று இந்த குருவை வேண்டிக் கொண்டு அவர் நிரந்தரமாக நம்மை எப்பொழுதும் வழி நடத்தட்டும். ஓம் சக்தி. நன்றி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.